திண்டிவனம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை திருவிழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா இன்று தொடங்கியது. வள்ளி தெய்வானை சமேத சண்முக சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து கார்த்திகை தீப காட்சியும் நடைபெறும். சென்னை கோயம்பேடு வியாபாரிகள் இணைந்து விழுப்புரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். கோயம்பேடு காய்கனி மலர் உணவு தானியம் அனைத்து வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் பொய்கை அரசூரில் வசிக்கும் சுமார் 500 குடும்பங்களைச் சேர்ந்த 2500 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள், அரிசி உள்ளிட்ட 500 பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் தேவைக்கேற்ப அடுத்தடுத்த உதவிகள் வழங்கப்படும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மூலக்குளம் அருகே விபத்தில் காயமடைந்த கல்லூரி மாணவனுக்கு ஆம்புலன்ஸ் தர மறுத்ததாக தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். காவல் துணை ஆய்வாளர் தமிழ்ச்செல்வனின் மகன் தமிழ்நிதி வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்றபோது குப்பை வண்டி மீது மோதி பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் தர மறுத்த நிலையில் வேறொரு வாகனத்தில் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட தமிழ்நிதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தமிழ்நிதியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள மகாகாளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க, தாரத்தப்பட்டைகள் இசைக்க நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. இதேபோன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மணலூர் ஐயப்பன் கோயிலில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அரசு பேருந்தில் ஏற முயன்ற மூதாட்டி சக்கரத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த சம்பவத்தை கண்டித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கோத்தகிரியைச் சேர்ந்த ஈஸ்வரி என்ற 65 வயது மூதாட்டி குன்னூரிலிருந்து கோத்தகிரிக்கு வந்த அரசு பேருந்தில் ஏற முயன்றார். இதனை கவனிக்காத ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஈஸ்வரி பேருந்து சக்கரத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியுள்ள தங்களை மீட்கக் கோரி இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள 140 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வீட்டிற்குள் நுழைந்த 6 அடி நீள நல்ல பாம்பு பாதுகாப்பாக பிடிபட்டது. தார்பார் நகரில் ராஜா என்பவரின் வீட்டுக்குள் வாசல் வழியாக பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனை பார்த்த ராஜாவின் மனைவி அழகி கமலா நத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சமையலறைக்குள் இருந்த பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கக் கோரி சேதமான பொருட்களுடன் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. தரைதளத்தில் வசிக்கும் மக்களின் பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி என வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. இதனால் அரசு அறிவித்த நிதி போதாது எனவும் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உருளையன்பேட்டை எம்எல்ஏ நேரு தலைமையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
திருப்பூரில் சொத்து வரி உயர்வு தொடர்பான மக்கள் குறை தீர்க்கும் முகாமினை மேயர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளிலும் சொத்து வரி உயர்த்தப்பட்டது. இதுகுறித்து தொடர்ந்து பல்வேறு புகார்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. எனவே வியாழக்கிழமை தோறும் சொத்து வரி தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க குறைதீர் கூட்டம் நடத்தப்படும் என மேயர் தினேஷ்குமார் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று சிறப்பு முகாமினை மேயர் தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு வந்தவர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூர் பகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கண்டன உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. அதுல திருப்பூர் மாநகர் முழுவதும் 700% வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக பதாகைகள் வைத்து ஒரு கபட நாடகம், மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில ஒரு அரசியல் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளியில் சுற்றுலா வாகனத்தை விரட்டிச் சென்று காட்டு யானை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழுகுப்பாறை வழியாக கேரள மாநிலத்திற்கு செல்ல முயன்ற காரை யானை வழிமறித்தது. யானைக்கு பயந்து காரை பின்னோக்கி செலுத்த முயன்ற போதும் விரட்டிச் சென்று யானை தாக்கியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான வாகனத்தின் பின் சென்ற காரில் பயணித்தவர்கள் இந்த சம்பவத்தை வீடியோ பதிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ராமநதி அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி மூலம் கடையம், ஆழ்வார்குறிச்சி, பொட்டர்புதூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் மற்றும் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் 4943 ஏக்கர் நிலங்களின் பாசன வசதிக்காக இன்று முதல் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். 113 நாட்களுக்கு வினாடிக்கு 60 கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வடகால், தென்கால், பாப்பன்கால் மற்றும் புதுக்காலில் உள்ள குளங்கள் மூலம் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. ஈரோடு மாவட்டம் பவானியில் 1000 ஆண்டுகள் பழமையான செல்லியாண்டியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழாவுக்காக தீர்த்தக்குட ஊர்வலம் விமர்சையாக நடந்தது. செல்லியாண்டியம்மன் கோயில் வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று கும்பாபிஷேகம் விழா நடைபெறவுள்ளது. இதற்காக நடந்த தீர்த்தக்குட ஊர்வலத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பவானி கூடுதுறையில் இருந்து தீர்த்தக்குடங்களை சுமந்து வந்தனர். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் மலைச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கான்கிரீட் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தல்மலையில் உள்ள கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த கனமழையால் 20 கொண்டை ஊசி வளைவு பாதைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் மலைவாழ் மக்கள் அன்றாட தேவைகளுக்கு கூட பயணம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இருசக்கர வாகனங்கள் செல்ல மட்டும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் மலைச்சரிவால் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கான்கிரீட் தடுப்பு அமைக்கவும் அந்த பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு 3 நாளா போக முடியல. 3 நாளா மழை என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கு கீழே வர முடியல. பஸ்ஸும் இல்லை, 2 வீலர்லேயும் வர முடியல. ரொம்ப சேறு அதெல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. திருவாரூரில் உரிய அனுமதியின்றி ஜல்லி எம்சாண்ட் ஏற்றி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 4 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தண்டலை ஐயனார் கோயில் பகுதியில் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் வாகன சோதனை நடத்தினர். அப்போது 4 லாரிகளில் எடுத்துச் செல்லப்பட்ட ஜல்லி எம்சாண்டுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சரவணகுமார், முருகேசன், அந்தோணிராஜ், வெங்கடேசன் ஆகியோரை கைது செய்தனர். லாரி உரிமையாளர்கள் சுப்பிரமணியன், பொன்னுசாமி, தினேஷ்குமார், சாமியப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.